குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வணக்கம். திமுக எம்எல்ஏக்கள் வரும் 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திமுகவில் எம்எல்ஏக்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பது என் விருப்பம். ஆனால் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட வேண்டும். கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. மூத்த நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்க நேரிடலாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக கூட்டணி அமைத்து பார்த்தோம்னால் ஆட்சி அமைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. திமுக எதிர்கட்சியாக செயல்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கட்சியின் நலன் கருதி ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பதன் மூலம் தற்பொழுது ஆளும் கட்சியாக திமுக முயற்சிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக தலைவர் அவர்களுடைய இந்த கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆங்கில நாளிதழுக்கு இன்று அளித்த பேட்டியில் அவர் தாவேக ஆட்சி அமைப்பதை திமுக தடுக்காது என்று தெரிவித்திருந்தார். ஒருவேளை தற்பொழுது எதிர்கட்சி தலைவராக யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள், கட்சியில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அடுத்தடுத்து தமிழக அரசியலில் பல்வேறு முக்கிய மாற்றங்களும் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தாவேக ஆட்சி அமைக்குமா அல்லது தொடர்ந்து இழுபறி நீடிக்குமா என்பதும் இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் தற்பொழுது வரை இந்த தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இழுத்தடிப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜய் அவர்களும் எடுக்க போகக்கூடிய முடிவு, அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பாண்டிச்சேரி பயணப்பட்டிருக்கிறார். அவருமே என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று பல்வேறு கோணங்களிலுமே தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் அரசியல் களத்தை உற்று நோக்கி வருகின்றனர்.